ஆண்டவரை பற்றி மட்டும் பேசுறதை விட்டுட்டு மூட நம்பிக்கையை கற்றுக் கொடுத்துட்றாங்க. எபிரேய கேலண்டர் படி அமாவாசை தான் மாதத்தின் முதல் நாள். எபிரேய மொழியில் சந்திரனுக்கு ஏரா அப்படின்னும் அமாவாசைக்கு ஹோதேஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாதம்னு அர்த்தம். இந்து மத கேலண்டரும் சந்திரனோட அடிப்படையில் தான் கணக்கிடப்படுது. இந்து மதமே கிறிஸ்துவ மதத்துல தான் வந்ததுன்னு சொல்லிடுவீங்களே? அப்படியும் ஒரு உண்மையை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மூவர்னு சொல்றோமே, அதை முதல்ல உலகத்துக்கு அறிவிச்சது கிறிஸ்தவன் தான். மனுஷன் தன்னுடைய ரத்தத்தால செஞ்ச பாவத்துக்கு பாவமே இல்லாத ரத்தத்தால தான் விமோச்சனம் கொடுக்க முடியும்னு பலி செலுத்துற முறைய உலகத்துக்கு முதல்ல சொன்னதும் கிறிஸ்தவன் தான். மனுஷனை பாவத்திலிருந்து மீட்க கடவுள் மனுஷனா உலகத்துக்கு வந்தாருன்னு அவதார கொள்கையை முதல்ல நிரூபிச்சதும் கிறிஸ்தவன் தான். இதெல்லாம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது சரித்திரம் தாங்கிறதுக்கு உலகத்துல நிறைய ஆதாரம் இருக்கு. சத்தியங்கிறதுக்கு பைபிள் சாட்சியா இருக்கு. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு முக்தி உண்டு, விடுதலை உண்டு, சொர்க்கம் உண்டுன்னு மீட்பு கொள்கையை முதல்ல அறிவிச்சதும் கிறிஸ்துவன் தான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு கடவுள் சொன்ன ஆசாரிப்பு கூடாரம் இன்னைக்கு இருக்கிற இந்து கோயிலோட அமைப்புல தான் இருக்கும். உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், கோட்டை கதவுகள், ஜலதாரை, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது கருவறை, ஏன் கொடிக்கம்பம், பலிபீடம், கருவறை திரைச்சீலை, அர்ச்சகர் தலைப்பாகை, குங்குமம், நிலைப்படி சந்தனம், இவை எல்லாமே அப்படியே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, சிவன் குமரன் சக்தி, தத்துவம் ஒண்ணுதான். 4-5ஆம் நூற்றாண்டுல உருவான சைவம் வைணவம் இரண்டுமே இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்துவம் தாங்கிறதுக்கு இந்து சமய வேதங்களே சாட்சியாகவும் இருக்கு. இந்து மதத்தில் உருவம் கொடுத்து வைக்கப்பட்ட பேர்களான சிவன், சக்தி, பிரம்மன், விஷ்ணு, முருகன், விநாயகர், இவங்க எல்லாருடைய வரலாற்று கதைகளை தான் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எழுதிட்டாங்க. மாமனார் மேல உள்ள கோபத்துல சிவன் பார்வதியை வீட்டை விட்டு விரட்டினதாகவும், தவறா கிடைச்ச வரத்தை சோதிச்சு பார்க்க பத்மாசூரன் சிவன் தலைமையிலேயே கை வச்சதாகவும், விஷ்ணு கிட்ட சிவன் அடைக்கலம் கேட்க விஷ்ணு மோகினி வேஷம் போட்டு பத்மாசூரனை மயக்கினதாகவும், மோகினி வேஷத்தை பார்த்து சிவபெருமானே மயங்கி அதன் மூலமா பிறப்படுத்தவர் தான் ஐயப்பன்னும் வேற புராணங்கள் சொல்லுது. இன்னும் எப்படி எத்தனையோ. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரும் கும்புறது இயேசுவதான் சொல்ல வரீங்களா? அதெல்லாம் உருவகம்னு சொல்றேன், ஒப்புமைன்னு சொல்லலாம். ஒண்ணுதான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு 500 நோட்டை ஜெராக்ஸ் பண்ணா ரிசர்வ் பேங்க் வாக்குறுதியிலேருந்து கவர்னர் கையெழுத்து வரைக்கும் அப்படியே இருக்கும். அதை எடுத்துட்டு போய் ஒரு டீ கடையில் ஒரு டீ வாங்க முடியுமா? அந்த மாதிரி தான் பைபிள் சொல்லுது, வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல், அதாவது இயேசுவினுடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை.